ஒரு ஊரில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு வந்து 3 பசங்க. இவருக்கு கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் தன்னுடைய பசங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, அவங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மூளை எந்த அளவுக்கு நல்லா புத்திசாலித்தனமாக செயல்படுது அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துடலான்னு அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 3 பசங்களையும் கூப்பிட்றாரு. இந்த மாதிரிப்பா, உங்களுக்கு 3 பேத்துக்கு நான் எனக்கு ரொம்ப வயசாச்சுங்காட்டி சொத்துக்களை பிரித்து தர போகிறேன். உங்களுக்கு அதுக்கு ஒரு சோதனை வைப்பேன், அதாவது டெஸ்ட் வைப்பேன். அதில் நீங்கள் யார் எப்படி நடந்துக்கிறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை வந்து பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி என்னப்பா அப்படின்னு அந்த 3 பையங்களும் கேட்குறாங்க. 3 பேத்துக்கு தனித்தனியாக ஒரு ரூம் கொடுத்துருவேன். அந்த ரூமில் நான் கொடுக்குற 1000 ரூபா வச்சு ஆளுக்கு தனித்தனியாக 1000 ரூபாய்க்கு கொடுத்துருவேன் பணத்தை. நீங்கள் இந்த 1000 ரூபாய்க்கு அந்த ரூம் நிறைய ஏதாச்சும் நிரப்பி வைக்கணும், அந்த ரூம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். அப்படி யார் வச்சுக்கிறீங்களோ அது எந்த வச்சுக்கிறீங்களோ எந்த மாதிரி வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லி போட்டு 1 வாரம் டைம் கொடுக்குறாரு. 1 வாரம் கழிச்சு அந்த மகனை கூட்டிகிட்டு அந்த ரூமை அவன் என்ன பண்ணி வச்சுக்கிறான் அந்த ரூமில் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கலான்ட்டு போகிறாரு. அந்த ரூமை போய் இப்படின்னு கதவை திறக்கிறாங்க. திறக்கிறப்பே பாம்பு பூரா பூச்சி பீலாம் பிச்சுட்டு ஓடுது. என்னடான்னு பார்த்தா அந்த ரூம் முழுக்க வயல் அறுவடை பண்ணி அந்த வக்கிப்போர் புல்லுக்கு மீறி வக்கிப்புல் அந்த புல்லை போட்டு அவன் ஃபுல் பண்ணி வச்சுக்கிறான். 1000 ரூபாய்க்கு சரியாக போச்சு. அதை பூரா வாங்கி அந்த ரூம் முழுக்க நிறச்சி வச்சுருக்கிறேன். இவர் சொன்னது ரூம் முழுக்க நிறச்சி வச்சுருக்கோன்னு சொல்லிக்கிறாரு. அவன் அதை பூரா போட்டு நிறச்சி வச்சுட்டான். ஆட விளக்கெண்ணெய் வெங்காயமே இப்படி பண்ணி வச்சிட்டியாடா டேய் அப்படின்னு சொல்லி போட்டு, சரி உனக்கு சொத்தில் கொஞ்சோடு தான் தருவேன், காவாசி கூட கொஞ்சம் தான் காவாசி தான் தருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்து இவனுக்கு வந்து காவாசி தர முடிவு பண்ணிவிட்டு அடுத்த 2வது பையனை கூப்பிட்டு அவனோட ரூமுக்கு போகிறாரு. இவனை விட அவன் ரொம்ப ஒர்ஸ்ட்டு. என்னன்னு போய் பார்த்தா இவர் இப்படின்னு அந்த கதவை திறக்க போகிற முன்னாடி கப்பு தாங்கவே முடியல. என்ன பண்ணான்னா கதவை போய் இப்படின்னு திறக்கிறாரு. திப்புன்னு இவர் மேலே ஊரில் குப்பை உரம் விழுது. என்னென்னா குப்பைக்கு தான் ரொம்ப ரேட் கம்மி அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணா ஊர் உலகத்தில் கொட்டி வச்சு அந்த குப்பையில் போகிற தூக்கிட்டு வந்து சமக்கிற கூலி மட்டும் கொடுத்து அந்த ரூம் முழுக்க நிறச்சி வச்சுக்கிறேன். இவர் மேலே அந்த குப்பையெல்லாம் விழுந்து அப்பாடே காப்பாற்றுங்களா தூங்குங்களா அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஏன்னா அது மேலே கப்பும் பேர் அப்படியே கஷ்டப்பட்டு அவர் அந்த குப்பையிலேருந்து காப்பாற்றி இந்த சைடு ஓடிட்டு வாங்க. வேண்டாம் டேய் ஏன்டா இப்படி பண்ண மண்டை காசாயம் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் திட்டி போட்டு உனக்கு சொத்தில் காவாசி தான் தருவேன், காவாசியோட கம்மியாக தான் தருவேன் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்து 3வது பையனை கூப்பிட்றாரு. சரின்னா அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா கூட்டிகிட்டு 3வது பையன் தன்னுடைய ரூம் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் இப்படி அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மெல்லிய நறுமணம். கதவை திறக்கிறாங்க, அருமையான நறுமணம், அப்படியே மனம் கமலுது. அப்புறம் பார்த்தா அந்த ரூமோட ஒரு மூலையில் ஒரு அருமையான தாளம்பூ வீசக்கூடிய ஒரு 2 அகர்பத்தி வந்து பற்றி வச்சுக்கிறான் அந்த பையன். அப்படியே அந்த ரூம்குள்ளே போனேன் ரூம் முழுக்க நிறைஞ்சிருக்குது. அப்படியே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஆடாங்க அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பையனை வாழ்த்தி, உண்மையாலுமே நீ தான்ப்பா அருமையான மூலக்காரன், பரவாயில்ல இந்த ரூம் முழுக்க நறுமணத்தை கமலை வச்சுருக்கிற, நறுமணம் முழுக்க நிறைய வச்சுருக்கிற, நீ தான்ப்பா அருமையாக செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு அவனை பாராட்டார். அப்புறம் 3 பேர்த்தையும் கூப்பிட்டு, இங்கே வேறப்பா உங்களுடைய புத்திக்கு தகுந்த சோதனை வச்ச நீங்கள் 3 பேர் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டீங்க. உங்கள் புத்திக்கு தகுந்த மாதிரி தான் சொத்துக்கள் பிரித்து கொடுக்க முடியும். அப்போ தான் நீங்கள் அந்த சொத்தை காப்பாற்றி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அவங்க 3 பேர் தகுந்த புத்தியோட செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி, அதாவது அவங்க அறிவு எந்த அளவுக்கு வேலை செஞ்சதோ அதுக்கு தகுந்த மாதிரி சொத்துக்களை பிரித்து கொடுத்தாங்களா. இப்போ இந்த கதை எதுக்காக சொல்லப்படுதுன்னா, நம்முடைய அறிவும் மூளையும் மனமும் எவ்வாறு செயல்படுகிறதோ அதற்கு தகுந்த போல தான் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம அறிவை நல்லா விசாலமாக பெரிய அளவில் நம்ம செயல்பட வச்சா தான் நல்லது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.